ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ப்ரீ மார்க்கெட் வச்சே ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ப்ரீ மார்க்கெட் வச்சு இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னைக்கு இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னுடைய சினாரியோ நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான சினாரியோஸ்ல ஒன்னான சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழேயும் ரெண்டாவது ஓப்பன் ஹையர் சேமையும் ப்ரிடிக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நான் என்னுடைய டைம் ஃப்ரேமை 3 minutes ஆர் 1 minute இம்மீடியட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணாம ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணும்போது இம்மீடியட்டா என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைலா நான் வந்து புட்டை கன்சிடர் பண்ணேன். ஸோ புட்டை கன்சிடர் பண்ணும்போது நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டா இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 24,439 அப்படிங்கிறது கேண்டிலோட லோ. ஸோ அதை கட் பண்ணி ஒரு 5 பாயிண்ட் தள்ளுச்சு கீழே இறங்குச்சுன்னா அப்ராக்சிமேட்டா நீங்க 24,430 வைங்க. அப்ப எக்ஸாக்டா அட் த மணி எல்லாரும் 24,450 புட்டுக்கு போகும்போது என்னோட ஸ்டைல்ல நான் சூஸ் பண்ற ஐடிஎம். ஸோ எல்லாருக்குமே ஏடிஎம் ஓடிஎம் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎம் இதை பத்தி தெரியும். பட் என்னோட ஸ்டைல்ல நான் ஏஐடிஎம் யூஸ் பண்ணும்போது அதாவது அட் இந்த மணி யூஸ் பண்ணும்போது என்னோட ட்ரேடிங்ல நான் சூஸ் பண்ணது 24,500 புட்டு. ஸோ 24,500 புட்டை பிக் பண்ணி நான் என்ட்ரி கொடுக்கும்போது இதே டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைய இந்த புட்டுல பிரேக் அவுட் கொடுக்கும்போது தாராளமா ஃபர்ஸ்ட் என்ட்ரி இம்மீடியட்டா கிடைச்சு 141 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. அப்ப சூப்பர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ண ரெடி ஆகுது. அது மட்டும் இல்ல செகண்ட் கேண்டிலோட ஓப்பன் லோ சேம். ஸோ இந்த பக்கம் ஓப்பன் ஹை சேம், இந்த பக்கம் ஓப்பன் லோ சேம். ஸோ கண்டிப்பா இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலான்னு சொல்லி இந்த ஓஎல்ல லோவா வச்சுட்டு ஒரு ஸ்கேப் ட்ரேட் இம்மீடியட்டா எடுக்கும்போது 20 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைச்சிச்சு. என்ட்ரி வித் 145 அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் ஆஃப் 165 இம்மீடியட்டா வித் இன் ஃபியூச்சர். ஏன்னா இதோட சப்போர்ட் வந்து 135. 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கும்போது 10 பாயிண்ட் டார்கெட் வச்சு ட்ரேடை முடிக்கிறது தான் சேஃப். ஸோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணாம டிஃபால்ட் நம்பர் 10 லாட்ஸ் எப்போதுமே அதை என்ட்ரி கொடுக்கும்போது அந்த 10 பாயிண்ட் அப்படிங்கிறது டக்குன்னு ஹிட் ஆச்சு. ஸோ இந்த ஓஎல்ஓஹெச் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி டே பை டே எந்த அளவுக்கு ஒரு ட்ரேடருக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட ட்ரேட் வந்து இப்படிதான் முடிஞ்சது. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி இன்னைக்கு மார்னிங்கே நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் இன்னைக்கு காலையில மார்க்கெட்டுடைய ஹெவி ஃபால், சடன் ஃபால். பிகாஸ் நேத்தோட க்ளோசிங் வந்து 24,471. இன்னையோட ஓப்பனிங் 24,472 இருந்தாலும் அந்த ஓப்பனிங்க அது பெருசா தக்க வச்சுக்கல. அங்கிருந்து சடனா ஒரு ஃபால் 24,390. ஸோ எல்லாருமே இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க, என்ன ஒரு மாதிரியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட கொஸ்டினுமே மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஃபால் ஆகுறதுக்கு என்ன ரீசன். பிகாஸ் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா 7 ட்ரேடிங் டேஸ்ல 1000 பாயிண்ட ரீச் பண்ணி 24,774 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சு. அங்கிருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா இந்த மார்க்கெட்டுடைய சரிவு இருக்கு. 24,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாம ரிவர்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் 24,700 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி மேல போகலாம். குளோபல் டென்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா ப்ரெஷர் இருக்கு, ருப்பியோட வீக், க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஹை, அப்புறம் முக்கியமா நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையில க்ளோசிங் ஆப்ஷன் செக்ஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க சிஏஎஸ். இதோடைய ஒரு வைபு 3-4 ட்ரேடிங் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதோடைய ப்ரிகாஷன், அதோடைய ஸ்ட்ரென்த், வீக் இதெல்லாமே சேர்ந்து இந்திய பங்கு சந்தையில ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ நான் எப்போதுமே 3 அட்வைஸ் கொடுப்பேன். ஸ்விங் ட்ரேடர்ஸ் நெவர் வரி, choose correct stock, use stop loss with proper target. Short term traders
நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி பங்க தேர்ந்தெடுக்கிறோம். யூஸ் ஸ்டாப் லாஸ், ப்ராப்பர் டார்கெட். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் நெவர் எவர் வரி ஃபார் திஸ் சிக்ஸாக் மூவ்மெண்ட். நல்ல குவாலிட்டியான பங்குகள தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த பங்குகள்ல நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ரென்த்தா இருந்துட்டு தான் இருக்கும். நல்ல துறை, நல்ல பங்குகள மட்டும் கவனிங்க. எவ்ரி டிப் இஸ் நாட் ஃபியர். எவ்ரி டிப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னன்னைக்கு ப்ராப்பரா கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்மளோட 6 டேஸ் ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ் லைவ்ல போயிட்டு இருக்கு. நெறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கிற விஷயம் என்னன்னா, எப்ப எங்களுக்கு அடுத்து கோர்ஸ் போடுவீங்க? எப்ப லைவ் கோர்ஸ் இருக்கும்னு. ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற எதிர்பார்ப்போட டெக்னிக்கல் கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சோ ஸ்கிரீன்ல தெரியுதுல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப், இன்ஸ்டா பேஜ்ல ஜாயின் பண்ணுங்க டு கெட் இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ இன்னையோட மார்க்கெட் உங்களுக்கு லாபகரமா, ப்ராஃபிட்டபிளா அண்ட் ஒரு ஹாப்பியஸ்ட் டேவா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இன்னும் நெறைய மார்க்கெட் நியூஸோட அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கிறேன்.